திண்டுக்கல் லியோனியன் தாயா தாரமா கேசட் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு மைக் செட் போடுற இடத்துல எழுதி போடுவேன். அன்னைக்கு வந்திருந்த அந்த சினிமா பாட்டில் வந்து கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. ஆனால் அப்போ வந்து அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதரும் சாலமன் பாப்பியாவும் என் முதுகை தட்டி கொடுத்து ஒரு புது பாணியை நீ வந்து இந்த இடத்துல கடைப்பிடிச்ச, பைபிள் வசனத்தையும் கண்ணதாசனுடைய பாடலையும் இணைச்சு, உன் வண்டொன்று மலரெண்டு முகத்தோடு மோத, என் வளை கொஞ்சம் கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூறன். இதை போய் நீ சந்தேகப்பட்டுக்க, உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன்னு முதல்ல ப்ரொஃபஷனலாக ஒரு கேசட்டை ரெக்கார்டிங் தியேட்டரில் வச்சு பட்டுக்கோட்டையாக கண்ணதாசனாங்கிற கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை ராம்ஜி ஆடியோ நிறுவனம் வழங்கும் திண்டுக்கல் லியோனியன் பட்டுக்கோட்டையாக கண்ணதாசனா பட்டிமன்றம். காதல் கேரக்டர் நடிச்சிருக்கிறது என் பையன். நீங்கள் வீரம்னு தீர்ப்பு சொல்லிட்டீங்கனாக்கா அவனுக்கு இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டான படம். அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான். காதல்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா வீரம் கேரக்டர் நடிச்சிருக்கிறது விஜயகாந்த். அவர் ஏதாவது மனசில் நினச்சிக்குவார். ரெண்டையும் கலந்து தீர்ப்பு சொல்லிடுங்க. மாணவர்களாக உட்காந்துருக்காங்க. முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். முருகனுடைய அப்பா யாரா அப்படின்ட்டு ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு. இன்னைக்கு உங்களோட இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ அவருக்காக சால்வை போடுறதுக்கு ஒரு 100 பேர் நின்றுருக்கான். அங்கே போகாமல் நேராக என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்தோன்னே நான் பார்த்துட்டு வணக்கம் லியோனி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு இப்படி கன்னத்தில் தட்டினார். உனக்கு அப்படியே பேரை சொல்லி கன்னத்தில் தட்டினார். நல்லா இருக்கேன் தலைவர், நீ உறுப்பினர் ஆகிட்டியான்னு கேட்டார். இன்னும் இல்லை, உறுப்பினர் ஆகாமே 11 வருஷம் மேடையில் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் முதல்ல உறுப்பினர் ஆனார். அந்த உறுப்பினரை அறிமுகம் செய்தவருங்கிற இடத்துல மு. கருணாநிதினு எங்கள் உறுப்பினர் கார்டில் கையெழுத்து போட்டிருக்கேன். தேனியில் இருக்க தங்க தமிழ்ச்செல்வனை கொள்கை பரப்பு செயலாளராக போட்டேன். நான் போய் என்ன தலைவர், நான் கொள்கையை 15 வருஷம் பேசிகிட்டு இருக்கேன், என்னைய கொள்கை பரப்பு செயலாளராக போடாமல் அவரை போட்டுங்க. ஓபிஎஸ்லாம் வந்து ஏதோ ஒரு நெருக்கடியில் தான் இந்த அறிவிப்பை கொடுத்தாரு. காரணம் அதே ஓபிஎஸ் தான் என்னை சட்டமன்றத்தில் பார்க்கும்போது, இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தில், லியோனியனே வணக்கண்ணே, நீங்கள்லாம் வாங்கினே சட்டமன்றத்துக்கு, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தான் கலகலப்பாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட இந்த 70 வருஷ பயணத்தை நான் 2ஆக பிரிக்கலாம்னு பார்க்குறேன்னா, ஒன்று வந்து பட்டிமன்றம் ஒரு ஆஃப், அதில் இன்பிட்வீனில் ஒரே ஒரு படம் நடுவில், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அரசியல் பயணம், இன்றைக்கி வந்து ஒரு பதவியில் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டிமன்றத்துலேருந்து பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாராலையும் ஒரு அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னா சாரோட பட்டிமன்றம், நகைச்சுவை பட்டிமன்றம், பட்டிமன்றமாக அது பாட்டு மன்றமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பட்டிமன்றம் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து பட்டிமன்றத்து உள்ளே வர்றது, அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, அது எப்படி நிகழ்ந்தது? முதல்ல பிறந்து வளர்ந்தது எல்லாமே திண்டுக்கல். திண்டுக்கல்லில் நான் படித்தது வந்து புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்க நான் படிக்கும்போது இருந்த தமிழாசிரியர்கள்லாம் பெரிய பேச்சாளர்கள். எனக்கு கிடைத்த 2 தமிழாசிரியர்களுமே மேடையில் பட்டிமன்றத்தில் நிறைய பொது மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர். அதில் வந்து புலவர் ராமசாமின்ட்டு தஞ்சாவூர்காரர், திருக்காட்டுப்பள்ளி. இன்னொருத்தர் வந்து ரட்சணியதாசன், அவர் ராமநாதபுரம். இவங்க 2 பேருமே ரொம்ப அருமையான பேச்சாளர். அதில் ராமசாமின்ற ஐயா வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வோடு ரொம்ப அழகாக வாய்ஸை மாடுலேட் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜெல்லாம் ஒரு மாதிரி வச்சு பேசக்கூடிய ஒரு திறமையான தமிழாசிரியர். அவர் வகுப்பு வந்து ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் அவருடைய வகுப்பு. இன்னொரு தமிழாசிரியர் வந்து ரட்சணியதாஸ். அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். பழைய நடிகர் ஸ்ரீகாந்த் மாதிரி இருப்பார். நல்லா இன்ஷர்ட் பண்ணி ஒரு மாதிரி ஷூ போட்டு ஒரு மாதிரி அழகாக வருவார் கிளாஸுக்கு. அவர் வந்து ரொம்ப அழகான தமிழ் கவிதை, இந்த மாதிரி திரைப்பட பாடல்களில் இருக்க நயம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு லிட்ரரி டேஸ்ட்டை வந்து சொல்லக்கூடிய ஒரு தமிழாசிரியர். இவங்க 2 பேருமே எனக்கு வந்து அது 9th தமிழாசிரியர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பாதிப்பு தான் எனக்கு வந்து இந்த மேடை பேச்சுக்கு,
அந்த பாட்டுத்துறைக்கு வர்றதுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம். இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நிகழ்ந்ததா சார்? இது தற்செயலாக தான் நடந்தது. அந்த 2 தமிழாசிரியர்களால் ரொம்ப ஈர்க்கப்பட்டவன் நான். உதாரணத்துக்கு பாடம் நடத்தும்போது கூட அந்த குரல் மாற்றத்தை வந்து ரொம்ப அருமையாக ராமசாமி ஐயா பயன்படுத்துவார். பேரறிஞர் அண்ணா எழுதின ஒரு பாடம் எங்களுக்கு இருந்தது. பேரறிஞர் அண்ணாவினுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா பேருரை. அது வந்து தமிழில் முதல் பாடம். அந்த பாடத்தை வந்து வேறு தமிழாசிரியர்கள்னால் அண்ணாவை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லுவாங்க. இவர் அந்த பாடத்தையே அண்ணாவோட குரல்லையே அப்படியே வாசித்து காமிப்பார். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர், பட்டம் எதற்கு, காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையனை கொண்டிடவா. வகுப்பில் இப்படி பேசும்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு, அதே மாதிரி நம்மளும் பேசணும். இப்போ அவர் 9th எனக்கு இது சொன்னது இன்னும் என் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சதுக்கு காரணம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன். அவர் சொன்ன முறை, அண்ணா மாதிரியே அப்படி நின்றுக்குவார், அண்ணா மாதிரியே அந்த கண்ணாடி போட்டு அந்த மைக்கை அப்படி ஏற்றிப்பேன், அந்த பாடி லாங்குவேஜெல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களோட பட்டிமன்றத்துலேயும் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து அந்த ஒரு இம்பேக்ட், அந்த ஒரு இம்பேக்ட் தான். அவர் இன்னொரு தமிழாசிரியர் ரச்சனியதாசன் வந்து அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களில் இருக்கக்கூடிய நயம், அந்த பாட்டை வந்து அழகாக சொல்லி அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அழகியெல்லாம் 9th லெவலுக்கு சொல்லுவார். உதாரணத்துக்கு அப்போ பூவா தலையான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, கோடி புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை 3ம் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. ஒரு பெண்ணை வந்து எதுக்கோ வர்ணிப்பாங்க, ஒரு பூஞ்சோலைக்கு வர்ணிப்பாங்க, நிலாவுக்கு வர்ணிப்பாங்க, அல்லது ஒரு அழகான ஒரு மரத்துக்கு வர்ணிப்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணை வந்து தமிழகம், ஒரு பெண் தமிழகத்தை போல இருக்கிறாள் அப்படின்னு வர்ணித்தது கவிஞர் வாலி தான். இதுக்கு வந்து மூல காரணமாக இருந்தது கலைஞருடைய பூம்புகார் படத்தோட வசனம் அப்படின்னு. இது 2ஐயும் வந்து அந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையங்களுக்கு அந்த சினிமா பாட்டை சொல்லி அதில் அந்த பூம்புகார் படத்தோட வசனத்தையும் சொல்வார். அதில் கலைஞருடைய வசனம் என்னன்னாக்கா, கண்ணகி கோவலன் வந்து அந்த முதல் இரவலை சந்திக்கும் பொழுது, நீ சோழ நாட்டுக்காரியாச்சே, உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சோழ நாடும் குடிகொண்டன அப்படின்னு கோவலன் கேட்குற மாதிரி. உடனே கண்ணகி, அது எப்படி அத்தான், என் முகத்தில் சேர நாடும் பாண்டிய நாடும் எப்படி வர முடியும் அப்படின்னோடனே கோவலன் பேசுகிற மாதிரி ஒரு டயலாக், உன் கண்களை பார்க்கிறேன் பாண்டிய நாட்டின் மீன் சின்னத்தை போல் இருக்கிறது, உன் புருவத்தை பார்க்கிறேன் சேர நாட்டின் வில் சின்னத்தை போல் இருக்கிறது, உன் வீரத்தை பார்க்கிறேன் சோழ நாட்டின் புலியை உன் வீரத்தில் பார்க்கிறேன், மொத்தத்தில் தமிழகத்தையே உன்னில் பார்க்கிறேன் கண்ணே அப்படின்னு அந்த படத்தில் எழுதியிருப்பார். அதை அப்படியே எடுத்து வாலி வந்து எழுதியிருக்காருங்கிற இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய தமிழாசிரியர்கள் எனக்கு கிடைச்சாங்க. அதனால் அந்த மாணவ பருவத்திலே நம்மளும் இதே மாதிரி பேசணும், வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பேசணும், எல்லோரும் ரசிக்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற தாகம் வந்து அந்த 9th படிக்கும்போதே எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு காலேஜில் படித்து டிகிரி வாங்கி பிஎட்லாம் படிச்சுட்டு திரும்ப அதே பள்ளிக்கே ஆசிரியராக வந்துட்டேன். என்ன சப்ஜெக்ட்? அந்த சென்ட் மேரிஸ் பள்ளிக்கே வந்து சயின்ஸ் டீச்சராக வந்தேன். அப்போ வந்து எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவங்க எனக்கு வந்து கலீக் ஆகிட்டாங்க, கூட வேலை செய்கிற ஆசிரியர். அதே ராமசாமி ஐயா, அதே ரச்சனிதாசனோட கூட வேலை செய்கிற ஒரு இன்னொரு ஆசிரியராக நான் மாறிட்டேன். அப்போ மாணவனாக இருந்த நான் வந்து இப்போ கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களுங்கும்போது ரொம்ப நெருக்கமாக அவங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்போயும் அவங்க மேடைகளில் பட்டிமன்றங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட நெருங்கி பேசி பழகி இந்த மேடைக்கு நான் போயிட்டு வந்தேன். நேற்று சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றத்தில் நான் அந்த அணியில் பேசினேன் அப்படின்னு ராமசாமி ஐயா சொல்லுவார், ரச்சனிதாசன் சொல்லுவார். அதை கேட்டோன்னே எனக்கு நம்மளும் அவங்களோட பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்து நம்மளும் மேடையில் பேசணும் அப்படி. முதல் மேடை வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிச்சு? உடனே கிடச்சிருச்சு. அது மாதிரி சின்ன சின்ன பட்டிமன்றங்களில் ஸ்கூலில் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு முறை வந்து ஒரு சர்ச்சில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது,
திண்டுக்கல்லில் மேட்டுப்பட்டின்னு ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் விழாவுக்கு. அதுக்கு சாலமன் பாப்பே ஐயா நடுவர். அவருடைய டீமில் பேசுகிறதுக்கு ஒரு இங்கே ரச்சனிதாசன் ஆசிரியர், அன்றைக்கி ராமசாமி ஆசிரியர் போகணும். அவரால் முடியல, உடல்நிலை சரியில்லாமல் போகும். நீ வேணால் போயிட்டு வா அப்படின்ட்டு என்னை அனுப்புனார். அது ஒரு கிறிஸ்தவ மதம் தொடர்பான பைபிள் சம்பந்தமான தலைப்பு. இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா? அதில் இயேசு செய்தது சமுதாய புரட்சிங்கிற அணியில் நான் பேசணும். அப்போ சாலமன் பாப்பையா நடுவராக இருந்தார். அப்போ சமுதாய புரட்சிங்கும்போது இயேசுநாதருடைய அந்த சமுதாய புரட்சிக்கு ஒரு அருமையான உதாரணம் நான் சொன்னேன். அந்த உதாரணம் பாப்பையாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு பாட்டோடு சொன்னேன் நான். அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னாக்க, இந்த அன்னைக்கு வந்திருந்த அந்த சினிமா பாட்டில் கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று, ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, அரசனில்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் மாறாதோ அப்படின்ற பாட்டில் அரசன் இல்லாமல் ஜனங்களே ஆளும் காலம் மாறாதோ அப்படிங்கிற ஒரு வரி வரும். அது பைபிளில் வரும். எவன் மேலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மக்களோடு என்று இருக்கிறானோ அப்போது தான் அவன் தலைவனாக முடியும் அப்படின்னு பைபிளில் ஒரு கொட்டேஷன் வரும். அதுக்கு இந்த பாட்டை எடுத்து உதாரணமாக சினிமா பாட்டை சர்ச்சு மேடையில் நான் பாடினேன். உடனே எல்லோரும் என்ன சர்ச்சு மேடையில் சினிமா பாட்டு பாடுறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சங்கடப்பட்டாங்க. ஆனால் பாப்பையா கைத்தட்டி இந்த மாதிரி ரொம்ப அருமையாக பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் பயத்தில் சரியாக பேச முடியல. அவர் நடுவர் பேரை சாலமன் பாப்பையான்னு சொல்கிறதுக்கு போல மரியாதைக்குரிய நடுவர் பாலமன் சாப்பையா அவர்களேன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஏப்பா என் பேரை ஏப்பா அப்படி கொலை பண்ணுற, புதுசாக வந்திருக்க தம்பியே அப்படின்னு. அந்த நடுக்கத்தோடையே இந்த விஷயத்தையும் நான் பேசிட்டேன். இருந்தாலும் அந்த மேடையில் நம்ம சரியாக பேசலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடைய முடிஞ்ச பிற்பாடு உட்காந்துருந்தேன். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. புதுசாக பேசின நம்மள்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம சரியாக பேசுகிற போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூனி குறுகி உட்காந்துருந்தேன். ஆமாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி. அப்போ ஒரு ஃபாதர் எனக்கு சாப்பாடெலாம் வைக்கிறாரு. அது எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ என்னத்தை பேசின உனக்கு போய் சாப்பாடு வைக்கிறேன் பாருன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆனால் அப்போ அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதரும் சாலமன் பாப்பையாவும் என் முதுகை தட்டி கொடுத்து, ஒரு புது பாணியை நீ இந்த இடத்துல கடைப்பிடிச்ச, பைபிள் வசனத்தையும் கண்ணதாசனுடைய பாடலையும் இணைச்சி ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த ஃபார்முலா, இந்த பாணியை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் நீ பேச்சோட பாட்டை கலந்து பேசு அப்படின்ட்டு எனக்கு அப்போ ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. பேச்சு, பாட்டு, கூடவே நகைச்சுவை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆமாம். ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே பட்டிமன்ற நடுவராகவும் ஆகுறீங்க. அந்த ஜேர்னி சீக்கிரமாகவே நடந்துருச்சுங்களா உங்களுக்கு? அது பட்டிமன்ற நடுவரானது அது ஒரு ஸ்டோரி தான். அது ஐயா பாப்பையா எனக்கு வாய்ப்பு கொடுக்கவும் அவர் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இது மாதிரி கூப்பிட்டு போனார் என்ன. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் மாரியம்மன் கோயில், அதில் தலைப்பு கண்ணதாசனை பற்றி. கண்ணதாசன் பாடல்களில் மக்கள் ரசித்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்கள். அதில் காதல் பாடல்கள்ங்கிற அணியில் நான் பேசுகிறேன். அதில் பாட்டு திறமை இருக்கிறதுனால கண்ணதாசனுடைய பாட்டு பூரா ராகத்தோட மேடையில் நான் பாடினேன். அவர் ஐயா பாப்பையா பாட மாட்டார். கூட பேசினவங்களும் யாருமே பெரிய பாடகர்கள் கிடையாது. ஆனால் நான் எல்லா பாட்டையும் இசையோடு பாடினேன் நான். அதில் கண்ணதாசனுடைய எத்தனையோ காதல் பாடல்களை ரொம்ப எளிமையான பாடல்களை மக்களுக்கு எடுத்து பாடினேன். உதாரணத்துக்கு ஒரு மனைவியை தாய் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு மனைவிக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கொடுத்தது கண்ணதாசன் தான். அது சாதாரண பாட்டு தான்ட்டு, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே
கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே. பாழும் இந்த பாட்டை பாடி ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, நான் எங்கள் அம்மாவையே பார்த்ததில்லை, எங்கள் அம்மாவே உன்னுடைய வடிவத்தில் தான் பார்க்குறேன்ட்டு மனைவிக்கு அந்த தாய் ஸ்தானத்தை கண்ணதாசன் கொடுத்தாரு. அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடல்களில் வந்த அந்த அழகியல் காதல் வர்ணனைகள்லாம், அதில் ஒரு வர்ணனை வந்து ரொம்ப மக்களால் பாராட்டப்பட்டு இன்னொரு தடவை அதை பாடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாட்டு வந்து பயங்கர ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அது நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். கதாநாயகன் வந்து கதாநாயகியை பார்த்து கேட்பான், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசன்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன செய்தார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நீ வர்ற வழியில் யாரை பார்த்துட்டு வந்த, உன் தலையெல்லாம் களைஞ்சிருக்கு, உன் கை வளையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன நடந்தது அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்குறான். அதுக்கு அந்த காதலி பதில் சொல்கிறான், பொன் வண்டொன்று மலரெண்டு முகத்தோடு மோத, என் வளை கொஞ்சம் கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூறன். என் முகத்தை ஒரு வண்டு வந்து மலர் நினச்சி மோதிச்சு, நான் பயந்து கையை வச்சேன், என் தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு. இதை போய் நீ சந்தேகப்பட்டு கேட்குறியே, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன்னு அந்த பாட்டை ராகத்தோடு பாடி சொல்லவும் மக்கள்லாம் திரும்ப இன்னொரு தடவை அந்த பாட்டை பாடுங்கன்னு இன்னொரு தடவை அது மாதிரி பாடினேன். அப்புறம் பாப்பையா வந்து பட்டிமன்றம் முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் மக்கள்லாம் உட்காந்துட்டு லியோனி ஐயா இன்னும் 2 பாட்டு பாட சொல்லுங்கள், நாங்கள் கேட்கணும் கண்ணதாசன் பாட்டுன்னு. பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு மக்களுக்காக ஒரு 5 பாட்டு பாடினேன். அதுதான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு லைஃப்பில். அதுக்கப்புறம் நடுவரானது வந்து வத்தலகுண்டில் ஒரு மாரியம்மன் கோயில், அதுக்கு வந்து ஞானசம்பந்தம் ஐயா ஞானசம்பந்தம் தான் நடுவராக இருந்தார் எங்களுக்கு பல வருஷம். 2 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த வத்தலகுண்டு மாரியம்மன் கோயில் நிகழ்ச்சிக்கு அவரால் வர முடியல. அன்றைக்கி வந்து பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு. முன்னையெல்லாம் பட்டிமன்ற நடுவரெலாம் காரில் போகல, பஸ்ஸில் தான் வரும். அவர் சோழவந்தான்லேருந்து பஸ்ஸில் வருவார், நான் திண்டுக்கல்லேருந்து பஸ்ஸில் வருவேன். பஸ்ஸு ஸ்ட்ரைக்குனால அவரால் வர முடியல. நான் காலையிலேயே ஒருத்தர் கூட 2 வீலரில் திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டுக்கு வந்துட்டேன். ஞான சம்பந்தம் வர முடியல அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் மொபைல் இருந்தால் சொல்லிடலாம், அவர் வரலன்னு பஸ்ஸை பார்த்துட்டு வரலங்கிறத ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்ட்டார். யாரை நடுவராக்கிறதுன்னு தெரியல. அப்போ என் கூட பேசின வெண்மணி, முல்லை நடவரசு, மாரிமுத்து, மூரா அவங்கெல்லாம் வந்து டீமில் பேசுகிறாங்க. நடுவர் ஞான சம்பந்தம், யாராவது ஒருத்தர் நடுவராக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு சீனியராக இருந்த வெண்மணி, முல்லை நடவரசெல்லாம் நீங்கள் நடுவராக இருங்க, நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் உள்ளூர் பயமாக இருக்குது நடுவராக இருந்து பேசுகிறதுக்கு, பெரிய கூட்டம் கூடியிருக்கு, அதனால் யாருன்னா நான் நடுவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இருக்கிறதுலே நான் தான் ஜூனியர் மோஸ்ட், சின்ன பையன். என்னை நடுவராக்கி அன்னைக்கு பட்டுக்கோட்டையாக கண்ணதாசனாங்கிற தலைப்பு அன்னைக்கு தான் அரங்கேற்றம். அந்த தலைப்பை பேசி வெறும் பாட்டு, பட்டுக்கோட்டையாருடைய பாட்டும் கண்ணதாசனுடைய பாடல்களையும் பாடி 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 பேசி பல நடிகர்களுடைய மிமிக்ரி வாய்ஸு அதெல்லாம் பேச பேச ஒரு 4.5 மணி நேரம் நடந்தது பட்டிமன்றம். கேசட்டாக முதல்ல வந்து அதுதான் அது வந்து பின்னாடி கம்பெனி கேசட்டாக அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆனால் இது மேடையில் நடந்தது. அதுக்கப்புறம் ஞான சம்பந்தத்தை விட்டுட்டு இவரே நடுவராக வச்சுக்கலாம் அப்படின்னு என்னைய நடுவராக வச்சு பல நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். இதுதான் நான் நடுவரான வரலாறு. இது அந்த ஏரியாவில் அந்த டைமில் கேட்டிருப்பேன். பட் அந்த கேசட் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் இல்லையா? அந்த கேசட்டாக போடணும் அப்படிங்கிறது நீங்களாக எடுத்த டெசிஷனா இல்லை ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய நடைமுறையில் இருந்துச்சா? அந்த கேசட் வடிவம் எப்படி வந்ததுன்னா, ஒரு திண்டுக்கல் பகுதியில் மட்டும்தான் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பேராவூரணிங்கிற ஊரில் ஒருத்தர், அந்த ஊருக்காரர் எங்கள் திண்டுக்கல்லில் பிடிஓவாக இருந்தார்.
அவர் வந்து எங்கள் ஊரில் ஒரு பட்டிமன்றம் நடத்தினா லியோனி ஐயாவை கூப்பிட்டு போகிறான் அப்படின்ட்டு அந்த பேராவூர்னி நீலகண்ட விநாயகர் கோயில், அந்த கோயிலில் ஒரு 11 நாள் தொடர்ந்து திருவிழா நடக்கும். அதில் 3ஆவது நாள் இந்த பிடிஓ சண்முக சாரோட அவங்க மண்டகப்படி. லியோனிங்கிற பேர் யாருக்குமே தெரியாது, பட்டிமன்ற நடுவர் லியோனின்னா. சாலமன் பாப்பையானா தெரியும், இது சத்யசீலன்னா தெரியும். அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. லியோனின்ற ஒரு பேர் அறிமுகம் இல்லாத ஒரு பேர். அதனால் மேடையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். பெரிய கிரவுண்டு, கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்பீக்கர் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. அந்த சண்முகம் சாரோட குடும்பம் மட்டும்தான், ஒரு 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. மேடையில் நாங்கள் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் கூட கூட்டமே வரல. ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. முதல்ல வெளியூருக்கு வந்து பேசுகிறோமே, இவ்வளோ ஒரு கூட்டமே இல்லாமல் போச்சேன்ட்டு ரொம்ப மனவேதனையோட நிகழ்ச்சியை தொடங்கி பாட்டு பாடி பாடி பேச ஆரம்பித்தேன். என்னுடைய தொடக்க உரை மட்டும் 1 மணி நேரம் பேசினேன். அன்னை அந்த 1 மணி நேரம் தொடக்க உரை முடிகிறதுக்குள்ளே அந்த பெரிய மைதானமே நிறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடிட்டாங்க. கூடி எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மெய் சிலிர்ப்பாகி அதுக்கப்புறம் என்னுடைய பேச்சு வேறு மாதிரி மாறிடுச்சு. கைத்தட்டுறது, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு குரல் மாற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உற்சாகமாகி, அப்போ வந்து அந்த மக்கள் கூட்டம் சேர்ந்ததுக்கு பிற்பாடு ஒருத்தர் வந்து ஒரு டெக் எடுத்துகிட்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணார். என்னுடைய தொடக்க உரை முடிஞ்சு பேச்சாளர்களாக பேச ஆரம்பிக்கிறப்ப ரெக்கார்டிங் ஆரம்பித்தார். அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் மணிராஜ் ஆடியோஸ் அப்படிங்கிறவங்க தான் முதல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி, ஆலங்குடிங்கிற ஊருக்காரர், அவர் தான் மைக் செட் போட்டிருந்தார். அவர் சும்மா தற்செயலாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவருடைய மைக் செட் போடுற இடத்துல சும்மா அதை போட்டு விட்ருக்கார். அதை கேட்க கூட்டமே ரோடு முழுதும் கூடிருச்சு. யார் அது பேசுனது, இவ்வளோ அருமையாக பாட்டு பாடி பாடி பேசி, அந்த கேசட்டை எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் 3 பாகமாக அதை போட்டு அவருக்கு பயங்கர சேல்ஸ் ஆயிடுச்சு. அவரால் பிரிண்ட்டு போட்டு கொடுக்க முடியல. அன்றைக்கி பிரிண்ட்டு போடுறதுக்கெலாம் பெரிய மெக்கானிசம்லாம் கிடையாது. அவராக ஒரு 3 கேசட் வாங்கி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை அவரே விற்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் போகிற பட்டிமன்றத்தையெல்லாம் அவர் டெக் எடுத்துகிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி, தாயா தாரமா, திண்டுக்கல் லியோனியன் தாயா தாரமா கேசட் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் மைக் செட் போடுற இடத்துல எழுதி போடுவேன். அது அப்படியே விற்பனையாக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு தான் ஒரு மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனம், அவங்க தான் முதல்ல எங்கள் பட்டிமன்றத்தை கமர்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணி, இது மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் மதுரையில் ஒரு டிஎல்சி சென்டர் இருக்குது, அவங்க ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் வச்சுருந்தாங்க அரசரடியில். அந்த ரெக்கார்டிங் சென்டரில் வச்சு முதல்ல ப்ரொஃபஷனலாக ஒரு கேசட்டை ரெக்கார்டிங் தேட்டரில் வச்சு, பட்டுக்கோட்டையா கண்ணதாசனாங்கிற கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை ராம்ஜி ஆடியோ நிறுவனம் வழங்கும் திண்டுக்கல் லியோனியின் பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா பட்டிமன்றம் 4 பாகங்கள் அப்படின்ட்டு அது வெளியில் விட்ட பிற்பாடு எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில், கல்யாண வீடுகளில் எங்கே பார்த்தாலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பழைய பாடலா புதிய பாடலான்னு ஒரு தலைப்பை ரெக்கார்ட் பண்ணார். அது பயங்கரமான ஏகப்பட்ட சேல்ஸ், லட்சக்கணக்கான கேசட்டு விற்பனையாகி, அதுக்கப்புறம் அந்த கேசட் வந்த பிற்பாடு தாயா தாரமா, காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, பணமா குணமா, அந்த மாதிரி தலைப்பெல்லாம் வரிசையாக ரிலீஸ் பண்ணார். அந்த மாதிரி அந்த கேசட் வடிவத்தில் வந்த பிற்பாடு தான் என்னுடைய வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது. என் ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கேசட்டில் ஒரு ஃபோட்டோ சின்னதாக போட்டிருப்பாங்க. அது மாதிரி அந்த கேசட்டாக வந்ததுக்கு காரணம் அந்த ராம்ஜி ஆடியோ நிறுவனம். அந்த நிறைய பேரில் நானும் ஒரு ஆள் தான் சார். உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல உங்களோட வாய்ஸ் தான் பரிச்சயம் வச்சு. எங்கள் அப்பா வந்து கேசட் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஃபிலிப்ஸ் ரெக்கார்டரில் போட்டு, டேப் ரெக்கார்டரில் போட்டுட்டு சைடு ஏ சைடு பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை கேட்டு அப்படி வந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் அவங்களோட கங்கா கௌரி படத்தில் முதல் முறையாக பார்க்குறோம். அதுலேயே அவங்க வந்து அறிமுகம் அப்படின்னு சொல்லி போடுறப்போ ஒரே ஒரு படம் தான் நடிக்கிறீங்க இல்லையா, கங்கா கௌரி, அருண் விஜயோட சேர்ந்து. அது எப்படி சார் நடந்தது? அது பட்டிமன்றம் இது மாதிரி நல்லா போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம விஜயோட படம் வந்து
ஒரு விஜயகாந்த் கூட நடித்தார் செந்தூர செந்தூர பாண்டி. அந்த படத்தோட 100வது நாள் விழா இங்கே சென்னையில் நடந்தது. அப்போ விஜயோட அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி ஃபோன் நம்பர் வாங்கி பேசிவிட்டு, என் மகன் என் படத்தோட 100வது நாள் விழாவில் உங்கள் பட்டிமன்றம் நடத்தினேன், சென்னையில் வந்து நடத்தினேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். சினிமா துறையில் நம்ம பட்டிமன்றத்தை கேட்குறாங்களே. அதுவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து அப்போ திமுகவில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதனால் அவரை நல்லா தெரியும். சரிங்க சார் நான் வரேன் சார்னு சொல்லிட்டு எங்கள் டீமே இங்கே வந்துடணும். வந்து ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அப்படிலாம் பழக்கமே இல்லை. சாதாரண கோயில் திருவிழாவில் ஒரு சின்ன லாட்ஜில் ரூம் போடுவாங்க, சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு பஸ்ஸில் போவோம். ஆனால் இந்த தடவை தான் ட்ரெயினில் டிக்கெட்டு, அதுவும் ஏசி கோச்சில் ரிசர்வ் பண்ணி எங்களை கொண்டு வந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு, அதுவும் ரஷ்யன் எம்பசிலேயோ இது சென்டினரி பில்டிங் அங்கே தான் நடந்தது அந்த விழா. அப்போ வந்து விஜய் வந்து அதுதான் முதல் படம். அவர் விஜயகாந்த் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார் அப்படின்ட்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்காங்க. அப்போ வந்து எங்கள் பட்டிமன்றம் தொடங்க போச்சு. விஜயகாந்த் வந்துட்டார். தலைப்பு என்னன்னா, செந்தூர பாண்டியன் வெற்றிக்கு பெரிதும் காரணம் காதலா வீரமா. அதில் காதல் கேரக்டர் வந்து விஜய், வீரம் கேரக்டர் வந்து விஜயகாந்த். அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வீட்டில் தான் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து ஈஸ்டர், அதனால் அவர் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு அவர் தான் சாப்பாடெலாம் பரிமாறிடுறப்ப சொன்னார், இன்றைக்கி பட்டிமன்றத்தில் வந்து தலைப்பு காதலா வீரமான்னு, நீங்கள் எதுக்கும் ஒரு சைடாக தீர்ப்பு சொல்லிடாதீங்க. காதல் கேரக்டர் நடிச்சிருக்கிறது என் பையன். நீங்கள் வீரம்னு தீர்ப்பு சொல்லிட்டீங்கனாக்கா அவனுக்கு இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான படம், அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான். காதல்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா வீரம் கேரக்டர் நடிச்சிருக்கிறது விஜயகாந்த், அவர் ஏதாவது மனசில் நினச்சிக்குவார், ரெண்டையும் கலந்து தீர்ப்பு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேருடைய சீனையும் வரிசையாக சொல்லி விஜயோட காதல் பாட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு, விஜயகாந்தோட அந்த வீரமிக்க காட்சிகளை எல்லாம் சொல்லிவிட்டு, அவருடைய நடிப்போட இதெல்லாம் சொல்லிவிட்டு, தமிழர்களுடைய பண்பாடு வந்து காதலும் வீரமும் தான். காதலும் வீரமும் அகம் புறம் அப்படின்ட்டு தமிழ் இலக்கியங்களே அகம் புறம் என்று தான் பிரிச்சிருக்கோம். அகம்ங்கிறது காதல், புறம்ங்கிறது வீரம். அகத்தையும் புறத்தையும் தமிழர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. செந்தூர பாண்டியிடம் படத்துலேயும் காதலையும் வீரத்தையும் தனியாக பிரிக்கவே முடியாது. அந்த படத்தோட வெற்றிக்கு 2ம் தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர அப்ளஸ். அதான் இங்கே வந்து ஒரு சினிமா துறையில் என்னுடைய பட்டிமன்றம் முதல்ல நடந்து, சினிமா துறையில் இருக்க மக்களுக்கு அப்போ தான் லியோனிங்கிறவன் வந்து நேரடியாக அறிமுகமானேன். ஆனால் அப்போ கேட்டால் எல்லோரும் என்னுடைய கேசட்டை ரொம்ப ரசித்து கேட்டிருக்காங்க. வந்த நடிகர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ராதாரவி வந்தார், விஜயகுமார் சார் வந்து நாங்கள்லாம் உங்கள் பெரிய ஃபேன் அப்படிங்கும். எனக்கு என்னடா இவங்கெல்லாம் பெரிய நடிகர்களாச்சு, இவங்க வந்து நமக்கு ரசிகர்களாக இருக்காங்களே. மனோரமா ஆச்சு வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க எனக்கு. ஐயோ என்ன பேச்சு, என்ன நகைச்சுவை சாமி அப்படின்னு. அவங்களெல்லாம் நேரில் அப்போ தான் நான் பார்க்குறேன். இவங்க எல்லோரும் இப்படி நமக்கு ரசிகர்களாக இருக்காங்கன்றது எனக்கு ஒரு பெரிய, சினிமா துறையில் இருக்கவங்க நமக்கு ரசிகர்களாக இருக்காங்களேன்ட்டு எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். அது அந்த படத்தின் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டு பாடுறீங்க சைடில், அதே சமயத்தில் வந்து மிமிக்ரியும் நிறைய பண்ணுறீங்க. அண்ணா மாதிரியாக இருக்கட்டும், கலைஞர் மாதிரியாக இருக்கட்டும். இந்த மிமிக்ரி இதெல்லாமே வந்து தேவைக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறீங்களா, இல்லை பண்ணால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான்? எந்த ஒரு ரீசன்னால மிமிக்ரியை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்க சார் உங்களோட பட்டிமன்றம்? மிமிக்ரி வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் இருக்க வாத்தியார்களுடைய சில வாய்ஸஸ்லாம் ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். அந்த வாய்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட வீட்டில் எங்கள் ஃபேமிலி கெட்டுக்கோதர்லாம் அந்த வாத்தியார்கள் மாதிரி, அல்லது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு தாத்தா மாதிரி, ஒரு பாட்டி மாதிரி, அந்த பாட்டி எப்படி பேசும் தெரியுமா, அந்த ஆரோக்கியமாரி பாட்டி எப்படி பேசுன்ட்டு அந்த பாட்டி மாதிரியே பேசுவேன். அதை கேட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ ரசித்து திரும்ப பேசு அது மாதிரியே பேசு இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லி இப்படி கேட்பாங்க. இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த வாய்ஸை மாற்றி பேசுகிறது ஒரு எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். அதனால் நம்மளுக்கு என்னென்ன வாய்ஸ் எல்லாம் ஈஸியாக வருதோ, அந்த திரைப்பட நடிகர்களுடைய வாய்ஸு,
காமெடி நடிகர்கள் யாராவதுடைய வாய்ஸ் நல்லா வந்துச்சுன்னா அதை வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதில் டிஎஸ் பாலையாவோட வாய்ஸு, எம்ஆர் ராதாவோட வாய்ஸு, பழைய நடிகர் சுருளிராஜன் அவருடைய வாய்ஸு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட வாய்ஸு, இதெல்லாம் வந்து அப்பப்போ இடையில கிளாஸில் பையங்கள்கிட்ட கூட அந்த மாதிரி திடீர்னு வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பேசணுன்னா பயங்கர குஷி ஆயிடுவானுங்க பசங்க. அப்போ அந்த குரல் மாற்றி பேசுகிறது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து பேச்சோட இப்படி கலக்க ஆரம்பித்தேன். அது பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை காட்சியை அந்த வாய்ஸோடு சொல்லும்போது அது பயங்கர இம்பேக்டாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு தில்லான மோகனம்பாள் படத்தில் டிஎஸ் பாலையா வந்து பத்மினியோட நடனத்தை பார்க்குறதுக்கு ராத்திரி போயிருப்பார். சிவாஜி கணேசன் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவர் போய் பார்த்துட்டு வந்திருப்பார். வந்துட்டு பாலையாட்ட கேட்பார், நாட்டியம் ஆடுற மோகனாங்கியுடைய நாட்டியம் எப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு கேட்பார். பாலையாட்டிருந்து அவர் எதிர்பார்த்த பதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு பாலையா ஒரு பதில் சொல்லுவார், நாட்டியம் ஆடுகிற மோகனாவை விட தம்பி அவங்க அம்மா தான் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு அப்படிப்பாரு. அவங்க பத்மினியை விட அவங்க அம்மா தான் அழகாக இருந்துச்சுன்னு சொன்னேன்னே, என்னடா இப்படி ஒரு ஆளா அப்படின்ட்டு. இந்த காட்சியை வந்து நம்ம சும்மா சொல்கிறத விட இந்த பாலையாவோட வாய்ஸோடு அப்படியே சொல்லும் பொழுது பயங்கரமான கைத்தட்டு மக்கள்கிட்ட. அதே மாதிரி எம்ஆர் ராதாவோட வாய்ஸ் பேசும் பொழுது இன்றைக்கி வரைக்கும் அரசியல் கூட்டத்தில் அவருடைய வாய்ஸ் எடுத்து பேசுவேன். கலைஞருடைய வாய்ஸு, அண்ணாவோட வாய்ஸு. எனக்கு ரொம்ப பெக்யூலியராக பட் வந்து கிருபானந்த வாரியார். ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். முருகன் பற்றி பேசுகிறப்போ எடுத்துகிட்டு வந்து கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறப்போ அது வந்து ரொம்பவே வந்து எல்லாரோடையும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிருபானந்த வாரியாருடைய மேடையில் இருக்க அவர் சொன்ன சம்பவங்கள், சில கருத்துக்களையெல்லாம் சில பேர் அந்த கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க குரலில் சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான் வாரியார் பேசின மாதிரியே பேசுவேன். உதாரணத்துக்கு வாரியார் ஒரு மேடையில் வர்றப்ப கூட்டத்தில் எல்லாத்திட்டையும் கேள்வி கேட்பார் வாரியார். அப்போ வந்து கூட்டத்தில் இருக்கப்ப மாணவர்களாக உட்காந்துருக்காங்க. முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். முருகனுடைய அப்பா யாரா அப்படின்ட்டு ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு. அவன் அன்றைக்கி தான் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கான். அவன் எந்திரிச்சு சிவாஜி அப்படின்ட்டுருக்கான். உடனே வாரியார் வந்து சிவாஜின்னு சொன்னோன்னே சிரிச்சிட்டார். அந்த பையனுடைய அப்பா வந்து ஓங்கி அவனை அரைஞ்சு, டேய் முருகனுடைய அப்பா சிவபெருமான், சிவாஜின்னு போய் சொல்லிட்டியே அப்படின்னு. உடனே வாரியார் இன்டர்ஃபியர் பண்ணி, அவனை அடிக்காதீங்கோ, அவன் சரியாக தானே சொல்லியிருக்கான். நேருவை நேருஜின்னு சொல்கிறோம், காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோம். முருகனுடைய அப்பா பேர் சிவா, அவன் ஜி சேர்த்து சிவாஜின்ட்டான், சரியாக தான் சொல்லியிருக்கான், அவனை அடிக்காதீங்க அப்படின்னாரு. இந்த வாரியாருடைய வாய்ஸ்லேயே அதை சொல்லும் பொழுது மக்கள் வந்து அதை ரொம்ப ரசிப்பாங்க. அதனால் அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக சந்திக்கிற ஒரு வயதானவர் எப்படி பேசுவார், வயசான ஒரு கிராமத்து பாட்டி எப்படி பேசும், குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை நடக்கும்போது மனைவி எப்படி பேசுவா, கணவன் எப்படி திட்டுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷனோடய சொல்லுவேன். நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உட்காந்து கேட்குற லேடிஸ்க்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தோன்னா சரி நம்மளை மாதிரியே பேசுகிறாருன்ட்டு மேடையை நோக்கி அவங்களுடைய கவனம் ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து அப்படியே என்னுடைய ஒவ்வொன்றா இப்படி அப்ளை பண்ணி அது சக்ஸஸ் ஆக அதுவே என்னுடைய ஃபார்முலாவாக மாறிடுச்சு. இப்போது அப்பப்போ தான் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. நீங்கள் இப்போ பட்டிமன்றம் பண்ணுறதை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ வந்து பட்டிமன்றம் பண்ணுறோம். இப்போ பாடநூல் கழக தலைவரானது பிற்பாடு பொது நிகழ்ச்சிகள், அதாவது கோயில் திருவிழாக்கள் அதிலெல்லாம் பண்ண முடியாது. காரணம், நான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் வருவாங்க. அதில் ஏதாவது நான் ஒரு மாற்று கருத்து சொல்லிட்டா அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக சோஷியல் மீடியாவில் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ப்ரோட்டோக்காலே இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் அரசு பொறுப்பில் இருக்கவங்க பொது நிகழ்ச்சிகளில் போய் பேசக்கூடாதுன்னு. ஆனால் புத்தக திருவிழாக்களில், ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, முக்கியமான கல்லூரிகளில் நடக்கக்கூடிய விழாக்கள், ஸ்கூலில் நடக்கிற ஆண்டு விழா, இதிலெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கேன். அங்கேயெல்லாம் பட்டிமன்றம் நடந்துகிட்டு தான் இருக்குது. பொதுமக்கள் அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் மேடையில் பட்டிமன்றம் நடத்துறதுக்கு அந்த புத்தக திருவிழா மட்டும்தான் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது.
இந்த கோயில் திருவிழாக்களில் நடக்கிற பட்டிமன்றம் இப்படி ஒரு 4 ஆண்டுகளாக இப்போ நடத்த முடியறதில்ல. ஒன்றும் பெரிய இழப்பு மாதிரி தெரியல. இன்றைக்கி வந்து பட்டிமன்றத்தில் ஆன்லைனில் மக்களோட இன்னும் நெருக்கமாக தான் இருக்கேன். இன்றைக்கி உங்களோட இந்த இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கும் கலைஞருக்குமான ஒரு தொடர்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் நிறைய இடத்துல பேசுகிறீங்க. கலைஞர் உங்களுக்கு முத்தம் கொடுத்ததாக இருக்கட்டும், உங்களை நினைவு வச்சு பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டீங்க. கலைஞரும் லியோனியும் அப்படின்னா அந்த அந்த ஒரு ஸ்டோரினா என்ன சொல்லுவீங்க? கலைஞர் வந்து அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய திறமைசாலி. அவருடைய திறமைகளுக்கு பக்கத்தில் நம்ம பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு திறமை மிகுந்த ஒரு முத்தமிழ் அறிஞர். என்னுடைய பட்டிமன்றத்துக்கு ஒரு ரசிகராக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய, அது கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சேன். நான் ஸ்கூலில் இப்போ பாடம் நடத்திட்டு இருக்கப்ப திண்டுக்கல் கலெக்டரேட்லேருந்து ஒரு கார் வந்துச்சு. ஒரு 3 போலீஸ்காரங்களாம் ஆர்டிஓ ஒரு 4-5 பேர் வந்தாங்க. என் கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், எதுவும் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு எதுவும் என்கொயரிக்கு வந்திருக்காங்களா இல்லை அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க, அப்படி வர்றாங்களா, அது மாதிரி வேகமாக வந்தாங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு லியோனி அந்த வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காருங்க வந்தோன்னே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பயங்கர சல்யூட் அடித்தாங்க. சொல்லுங்கள் சார், என்ன உங்கள் பட்டிமன்ற கேசட்லாம் எல்லா தலைப்பு கேசட்டும் முதலமைச்சர் வேணும்னு கேட்டிருக்காரு. அதனால் நம்ம திண்டுக்கல் கலெக்டர்கிட்ட வாங்கி தர சொல்லியிருக்காரு, எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நான் மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட சொல்லி அங்கே கிடைக்கும் சார் எல்லா பட்டிமன்றம். 11 தலைப்புகள், ஒவ்வொன்றுக்கும் 4 கேசட்டு, அதாவது 44 கேசட் மொத்தமாக ஒவ்வொரு தலைப்பாக பேக் பண்ணி முதலமைச்சருக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வந்து எப்படி நம்ம கேசட் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கப்ப பாட்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அவருடைய காரில். அப்போ அந்த டிரைவர் சொல்லியிருக்கான், ஒரு பட்டிமன்ற கேசட் இருக்கு, அதை கேளுங்க. பேசத்தான் போகிறோம், போகிறப்பையும் பேச்சு கேட்டுக்கிட்டா போகிறது, ஐயா அதை கேளுங்கயான்ட்டு போட்டிருக்கான். போட்டோன்னே அந்த பட்டுக்கோட்டையா கண்ணதாசனை கேசட்டை கேட்டிருக்காரு. அதை கேட்டுட்டு தான் இவர் யார், இவருடைய கேசட்டு போகிறேன், இல்லை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைஞர் முதல்ல இவருடைய கேசட்டை முழுசாக அவ்வளோத்தையும் கேட்டார். கேட்டுட்டு திருப்பி அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரு தடவை ஏதோ தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் அவர் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் கலைஞர் போகிறாரு. அதுக்கு அடுத்த ட்ரெயின் கோயிலன் எக்ஸ்பிரஸில் நான் டிக்கெட் போட்டிருந்தேன். முதலமைச்சர் போகிறாருங்கவும் அடுத்த ட்ரெயினுக்கு வர்றவங்களையெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் யாரையும் உள்ளே விட மாட்டோம். அப்புறம் இல்லை போலீஸ்காரங்கிட்ட சொல்லி, சார் அடுத்து 10வது நிமிஷத்துலேயே வந்துடும் அந்த ட்ரெயின், அதனால் நான் மட்டும் போகிறேன்னு. அந்த போலீஸ்காரர் எனக்கு தெரிஞ்சவர், என் பட்டிமன்றம் பேசுகிற லியோனி தானே, நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்காக எல்லாம் ஒரு பெரிய அரசியல் குரூப்பே காத்துட்ருக்காங்க. அப்போ உள்ளே நான் என்ட்ரி ஆன உடனே ஒரு திருச்சி சிவா இருந்துட்டு, லியோனி இங்கே வாங்க, இங்கே வந்து நில்லுங்க, தலைவர் உங்களை பார்ப்பார் அப்படின்னாரு. உடனே கலைஞர் நேராக உள்ள கார்லேருந்து இறங்கி அந்த பிளாட்ஃபார்முக்கு வர்றாரு. வர்றப்ப அவருக்காக சால்வை போடுறதுக்கு ஒரு 100 பேர் நின்றுருக்காங்க. அங்கே போகாமல் நேராக என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்தோன்னே நான் பார்த்துட்டு, வணக்கம் லியோனி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு இப்படி கன்னத்தில் தட்டினார். உனக்கு அப்படியே பேரை சொல்லி கன்னத்தில் தட்டினேன். நல்லா இருக்கேன் தலைவரை, சுதந்திர தினத்தன்னைக்கும் பட்டிமன்றத்தை டிவியில் டெல்லியில் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சென்னைக்கு வந்தால் வீட்டுக்கு வா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் தலைவரன்னு கையை கொடுத்துட்டு அவ்வளோதான் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் அடுத்த ட்ரெயினில் வீட்டுக்கு இதுக்கு வந்துட்டேன். இப்படி தான் அவருக்கு எனக்கும் அறிமுகமாச்சு. சார், நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் பயணிக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில். இந்த மாற்றம் அப்படி நிகழ்ந்தது வந்து கலைஞர் தான் காரணமா? ஆமாம், கண்டிப்பாக. நான் வந்து என்னுடைய மேடை பேச்சு பாட்டு இதெல்லாம் தொடங்கினது, எனக்கு மேடை வாய்ப்புகள் வந்து பட்டிமன்றத்துக்கு முன்னாடி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். அவங்க தான் முதல்ல எனக்கு மேடையை அமைச்சு கொடுத்தாங்க. அவங்க நடத்துகிற கலை இரவுகளில் லியோனியினுடைய ஒரு பேச்சுங்கிறது வந்து ஒரு ரிமார்க்கபுளான நேரம்.
அதாவது காலையில் 3 மணிக்கு மக்கள்லாம் அசந்து போகிற நேரத்தில் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் மக்கள் வயிறு வலிக்க சிரிச்சுட்டு அந்த கலை இரவு முடியும். இது மாதிரி பல ஊர்களில் எனக்கு இது வேணே அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பராலாம் இருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுகள்ல எல்லாம் போய் என்னை பேசியிருக்கேன். அப்புறம் கலைஞர் எனக்கு ரசிகர் ஆகிட்டது பிற்பாடு இவ்வளவு பெரிய ஒரு அறிஞர் நமக்கு ரசிகர் ஆகிட்டாருன்னு சொல்லி அவருடைய பேச்சு, அவருடைய புத்தகங்கள், அவருடைய வசனங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவரை நேரடியாக ஒரு தடவை சந்தித்தேன். சந்திக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அப்புறம் அவரு கூடயே பயணம் பண்ண ஆரம்பித்தோம். திமுகவினுடைய மேடைகளில் கருத்தரங்குகளில் பேச கூப்பிட்டாங்க. இளைஞரணியுடைய பாசறை கூட்டத்தில் பேச கூப்பிட்டாங்க. இது மாதிரி ஒரு 11 வருஷம் திமுகவினுடைய மேடைகளில் பேசிகிட்டு இருந்தேன். திமுக ஆட்சியில் இல்லாத காலம் இருக்கிறப்ப எல்லா நேரத்துலையும் பேசியிருக்கேன். திமுகவினுடைய 30 விழாக்களில் என்னுடைய பட்டிமன்றத்தை தலைவரே விரும்பி கேட்டு அவரே தலைப்பு கொடுத்து பேச வைப்பார். இன்னா 40 இனியவை 40 ஒரு இடத்துல தலைப்பு கோயம்புத்தூர் கொடுத்துருந்தார். நாங்கள் இன்னா 40 இனியவை 40 படித்து அதில் இருக்கக்கூடிய செயல்களையெல்லாம் ஒப்பிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் பட்டிமன்றம் தொடங்க போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த தலைப்பு நான் கொடுத்தேன் தெரியுமா? திமுக 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு, அது இனியவை 40, தோற்று போன அந்த 40 பேர் இன்னா 40, அந்த அர்த்தத்தில் தான் நான் கொடுத்தேன். நீங்கள் தமிழ் இலக்கியத்தை வச்சு பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு. ஐயோ இந்த அப்புறம் தான் நாங்கள் அரசியலை அதை மாற்றி அப்புறம் பேசினோம். அது மாதிரி அவரே தலைப்பு கொடுத்து எங்களை பேச வச்சு மேடையில் முன்னால் உட்காந்து கேட்பார். இது மாதிரி ஒரு 11 ஆண்டுகள் போயிட்டு இருந்துச்சு. திமுகவில் உறுப்பினராக கூட ஆகலை. அப்புறம் 11 வருஷம் கழித்து கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் தான் நீ உறுப்பினர் ஆகிட்டியான்னு கேட்டார். இன்னும் இல்லை, உறுப்பினராகாமே 11 வருஷம் மேடையில் பேசியிருக்கியா நீ அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் முதல்ல உறுப்பினர் ஆனார். அந்த உறுப்பினரை அறிமுகம் செய்தவருங்கிற இடத்துல கருணாநிதின்னு எங்கள் உறுப்பினர் கார்டில் கையெழுத்து போட்டிருப்பார். அப்படி தான் உறுப்பினர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக பழகி நிறைய திமுக நிகழ்ச்சிகளில் பழகின பிற்பாடு இன்றைக்கி இருக்க தமிழக முதலமைச்சர் இளைஞரணி செயலாளராக இருந்தார். அவங்க இளைஞரணி சார்பாக கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கு என்னுடைய பட்டிமன்றத்தை இளைஞரணி ஏற்பாடு செய்திருந்துச்சு. அன்றைக்கி தான் தலைவரை நேரடியாக நான் முதல்ல சந்தித்தது. அப்போ என்னுடைய பட்டிமன்றத்தை கேட்குறதுக்கு அவர் வர்றதா இருந்து வர முடியாமல், ஆனால் இடையில சைடில் இருந்து ஆடியோ மட்டும் கேட்டுட்டு பட்டிமன்றம் முடிஞ்ச பிற்பாடு என்னை வர சொல்லி முத்தம் கொடுத்து அப்போ தான் வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தார். அந்த மாதிரி அப்படி சந்தித்து அவரோட ரொம்ப நெருக்கமானது பிற்பாடு கட்சியில் எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு ஏதாவது கட்சியில் பொறுப்பு கொடுங்க தலைவரை, வெறும் தொண்டனாக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்தாரு. அதில் ஒரு 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் அந்த பொறுப்புக்கு இருந்த ராசா துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அதனால் அதுக்கு பதிலாக தேனியில் இருக்க தங்க தமிழ்ச்செல்வனை கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்க. நான் போய் என்ன தலைவரை, நான் கொள்கையை 15 வருஷமாக பேசிகிட்ருக்கேன், என்னைய கொள்கை பரப்பு செயலாளராக போடாமல் அவரை போட்டிங்க, சரி கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துலேயே தங்க தமிழ்ச்செல்வனை மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டு திண்டுக்கல் லியோனி கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார்னு போட்டாங்க. அந்த பொறுப்பு தான் இப்போ எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியான ஒரு பொறுப்பாக இருக்குது. அது வரைக்கும் அது தலைவர் கூட பயணம் பண்ணது இதுதான். அது முடிச்சதுக்கப்புறம் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட தலைவராக நீங்கள் நியமிக்கப்படுறீங்க. அந்த நியமனம் அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சிகள்லேருந்து பெரிய அதிருப்தி வந்துச்சு. பாமகலேருந்து அறிக்கையை வெளியிட்டாங்க. ஓபிஎஸ் நேரடியாகவே கூடாது, பட்டிமன்றத்தில் பேசின ஒருத்தர் இந்த இடத்துக்கு சரியில்லாத ஒருத்தர் அப்படிங்கிறனால உங்களோட நீங்கள் பதவி ஏற்க இருந்ததே ஒரு நாள் தள்ளி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பதவி ஏற்பெல்லாம் தள்ளி போகல. ஓபிஎஸ்லாம் ஏதோ ஒரு நெருக்கடியில் தான் இந்த அறிவிப்பை கொடுத்தாரு. காரணம் அதே ஓபிஎஸ் தான் என்னை சட்டமன்றத்தில் பார்க்கும்போது, இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தில், யோனிண்ணே வணக்கண்ணே, நீங்கள்லாம் வாங்கினே சட்டமன்றத்துக்கு, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தான் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் அது ஒரு நெருக்கடியில் கொடுக்கப்பட்ட அறிக்கை தான். ஆனால் அந்த பாடநூல் கழக தலைவர் என்னை அறிவித்தது அது ஒரு பெரிய ஒரு 33 வருஷம் ஆசிரியராக இருந்த எனக்கு
அவர் கொடுத்த ஒரு அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு அந்த எதிர்ப்பு தெரிவித்த பிற்பாடு அதுக்கு மறுப்பு வந்து வேறு யாரும் தெரிவிக்கல. என்னுடைய மாணவர்கள், என்கிட்ட படித்த மாணவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரிய சயின்டிஸ்டாக ஒரு மாணவர் இருக்கார், சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார், தாமஸ் மவுண்ட்டில் எஸ்பியாக இருக்கார் ஒரு மாவட்டம். இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சோஷியல் மீடியாவில் மெசேஜ் கொடுத்தாங்க. அவர் வந்து பாடநூல் கழக தலைவராக பொறுப்பு கொடுத்ததுக்கு பொருத்தமானவர். 33 வருஷம் அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் நாங்கள், அவர் எப்படி பாடம் நடத்துவாருங்கிறதெல்லாம் சொல்லி, அதனால் அவர் பாடநூல் கழக தலைவரானது மிகப்பெரிய பொருத்தமானது. இது எதிர்ப்பு தெரிவித்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் இதை ஒரு மறுப்பு அறிக்கையாக அவரிடம் படித்த மாணவர்களே இதை அறிக்கையாக கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய, அந்த நேரத்தில் வந்து பெரிய சப்போர்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் பாடநூல் கழகத்தில் நாங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பணிகள், இப்போ இந்த பேட்டி கொடுக்குறப்ப காலையில் கூட சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் எங்கள் பாடநூல் கழகத்து சார்பாக ஒரு பெரிய புத்தக பூங்கா, இது வரைக்கும் இந்தியாவிலேயே மெட்ரோ ரயில் நிலையத்தில் புத்தக பூங்கா ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். முதலமைச்சர் அதை வந்து பார்வையிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெரிய அளவில் அந்த இடத்துல செஞ்சுருக்கோம். இது எங்கள் பாடநூல் கழகத்தினுடைய சாதனை. இன்றைக்கி ஒரு 84 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். அதில் குறிப்பாக வந்து மெடிக்கல் மருத்துவ மாணவர்களுக்கு அவங்க படிச்சிட்ருக்கிற புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு, ஃபிசியாலஜி, அனாட்டமி, இதெல்லாம் வந்து தமிழில் உடற்கூறியல் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய புக்கு மெடிக்கல் காலேஜுக்கு தமிழ் மீடியத்தில் வெளியிட்டிருக்கோம். அதனால் தாய்மொழியில் ஒரு மருத்துவத்தையோ பொறியியலையோ படிக்கிறதுக்கு நிறைய டிரான்ஸ்லேட்டர்களை வச்சு அந்த நூல்களை, மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளியிட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம தமிழ் இலக்கியங்களை மலையாளத்தில், உலக மொழிகளில் கிட்டத்தட்ட திருக்குறளை மட்டும் 86 மொழிகளில் இது வரைக்கும் எங்கள் பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கு. இப்போ ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட 126 மொழிகள்லையும் திருக்குறளை வெளியிட்டுறணும் அப்படின்னு இன்றைக்கி அப்ஜெக்டிவாக வச்சு, பைபிளுக்கு ஈக்குவலாக திருக்குறளும் அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்ட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை எடுத்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சிட்ருக்கீங்க. அடுத்து என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? அடுத்து பாடநூல் கழகத்தில் இன்னும் நிறைய பணிகள், பெரியாருடைய கருத்துக்களை திராவிட களஞ்சியம் அப்படின்னு ஒன்று தொகுத்து வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது மாதிரி பல பணிகள் இன்னும் நிறையா இருக்குது. பாடநூல் பழகம் பற்றி கேட்கல, லியோனி சாரோட லைஃப்பில் அடுத்து வந்து ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் என்னுடைய குரல் ஒலிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. வெறும் பட்டிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் பேசிகிட்டு இருக்கான், சட்டமன்றத்திலேயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ நான் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசையை முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருக்கேன். அதேமாதிரி கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கோ அல்லது பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வெகுமதி நம்ம முதலமைச்சர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில். நிச்சயமாக சார், உங்களோட கனவுகள் இடமாகிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.